காங்கிரசின் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மத்திய அரசு மக்களுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை செய்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பை சுட்டிக்காட்டி பாஜகவின் திருமிகு தமிழிசை பேசியிருந்தாங்க. முதல்ல இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு எது தேவையோ அப்பொழுது செய்யப்படும் என்றால் 11 ஆண்டுகளாக சமூக நீதிக்கு தடை விதித்திருந்தார்களே, சமூக நீதி நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா 11 ஆண்டுகள்? அரசுடைய நலத்திட்டங்கள் ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசுகளாகட்டும் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. அப்பொழுது 11 ஆண்டுகளாக ஏன் இதை பின்னடைய செய்தார்கள் சமூக நீதி? அல்லது உரிய மக்களுக்கு சாதி வாரியாக இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் எந்த அடிப்படையின் பேர்ல அந்த உரிமைகளை பெற்றிருப்பார்கள்? இதெல்லாம் கேள்வி இருக்கு. அதாவது எதை எப்ப செய்ய முடியும்னா 11 ஆண்டுகள் கிடப்பில போட்டுட்டு 12வது ஆண்டு செய்ய முடியுமா? அப்படி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்தந்த மாநிலங்கள் செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி பாஜக தலைவர்கள் தொடர்ந்து எழுப்புறாங்க. இப்ப அஸ்வின் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாம் எடுப்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இருக்காரு. அப்படின்னா இவ்வளவு காலமா பாஜக தலைவர்கள் தவறான செய்தியை பதிவு பண்ணி இருக்கிறார்கள். வேண்டுமென்றால் அந்தந்த மாநிலங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு அஸ்வின் அவர்கள் சொல்லுவது கரெக்டா, இல்லது பாஜக தலைவர் தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்தார்களே அது சரியா? ஆகவே நீண்ட நெடிய நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. இது முழுக்க முழுக்க தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார். ஒரு நாளும் பேசும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை காட்டி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்றால் எப்படி சமூக நீதி நிலைநாட்டப்படும்? இது மிகப்பெரிய அவமானம் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த அறிவிப்பு எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு இவர்கள் புறந்தள்ள வைத்துதான் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில காஸ்ட் சர்வே எடுக்க முடியாது, அது அவர்களுடைய சென்சஸ் எடுக்க முடியாது, அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. காஸ்ட் சர்வே எடுத்தார்கள், எல்லாம் 100 கோடி பணத்தை செலவு செய்து கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல் பிரதேசம் எடுத்தார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நிதி விரயம்! இது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி. ஆகவே இது காலம் கடந்து இந்த முடிவை இவர்கள் அறிவித்திருந்தாலும் பீகார் தேர்தல் இருக்கிறது, பல மாநிலங்கள் தேர்தல் வரப்போகிறது, அங்கெல்லாம் இது எதிரொலிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பீகாருக்கு பிரதமர் செல்லும் பொழுது அங்கே பல குரல்கள் ஒலித்திருக்கின்றன. எப்பொழுது நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவீர்கள்? இந்த தலைமுறை அதை உங்களுடன் கேள்வியாக கேட்கிறது என்று. மக்கள் குரல் ஒலித்திருக்கிறது, அதை அவர் உள்வாங்கி இருக்கிறார். தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை வலியுறுத்தி வருகிறார். ஆகவே இது முழுக்க முழுக்க இந்த அறிவிப்பு ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். சரி, எதிர்கட்சிகளின் தொடர் வலியுறுத்தலை தொடர்ந்துதான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக உங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.